ஆனால் இன்றைக்கு உள்ள இளைஞர்களுக்கு அந்த அடிப்படையான ஒரு தன்மையில நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம, ஆனால் அவர்கள் வெளிப்படுத்திய விதம், அதை வர்ணித்த விதம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் எல்லா மகான்களும் இறைவனை எப்படி காண்கிறார்கள் என்ற கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்நாள்ல கண்டிப்பாக அடைய வேண்டிய ஒரு பேரு இறை உணர்வு. நம்முடைய வாழ்க்கையினுடைய மையம் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணாதான் அதை நம்ம அடைய முடியும். ஒரு 10, 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் எல்லோருக்குமே வாழ்வினுடைய நோக்கம் இறைவனை போய் சென்று சேர்ந்துடணும் அப்படிங்கிறது மாதிரி கொடுக்கப்பட்டது. மக்கள் அந்த இறைவனை மையப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு உள்ள இளைஞர்களுக்கு வாழ்வின் நோக்கம், வாழ்வின் மையம் பொருள் ஈட்டுவதிலும், ஆடம்பர வசதிகளை பெருக்கிக் கொள்வதிலும், தன்னை இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய ஆளா காமித்துக் கொள்வதிலும் ஆக ஒரு தூண்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்களுக்கு யாருக்குமே அந்த இறை உணர்வோ, இறைவனை அடைய வேண்டும் என்ற விருப்பமோ எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஆனால் பழங்காலத்துல இப்படி மையப்படுத்தினாங்க. இன்னைக்கு இந்த மையம் மாறிடுச்சு. அதனாலதான் துன்பத்தை நோக்கி மனிதன் நகன்று கொண்டிருக்கின்றான். எல்லாமே ஒரு சஃபரிங்ல இருக்கிறோம். ஒரு பிறவியில பிறந்திருக்கிறோம், இருக்கிறோம். கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை, இறுதி வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போறோங்கிற ஒரு புரிதல் நமக்கு இல்லாமல், இந்த பூமியிலேயே டென்ட் போட்டு ஒரு 5000 ஆண்டுகள் வாழ்வது போல ஒரு பாவனையில நம்ம எல்லாருமே பயணிக்க தொடங்கிட்டோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில இன்னும் ஏதோ இருக்கிறது, இன்னும் இருக்கு, இன்னும் இருக்குன்னு ஒரு குறைபாடு எல்லாருக்குள்ளயும் இருந்துட்டு. நம்முடைய மனதுல எல்லாருக்குமே ஒரு திருப்தி இல்ல. ஏதோ ஒரு குறைபாடு, எல்லாம் கிடைச்சா கூட ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. இது நம்ம பார்க்கிறோம். உளவியல் ரீதியாவும் பார்க்கிறோம். நம்ம சமூகத்துல பல நண்பர்களுடைய பேச்சிலையும் பார்க்கிறோம். எல்லாம் பணம் சம்பாதிச்சு எல்லா வசதிகள் இருக்கும். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு குறைபாடு, ஒரு குழப்பம், ஒரு வகையான கலக்கம் தனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இந்த குழப்பம், கலக்கம், ஒரு குறைபாடு ஏன் இருக்கு அப்படின்னா, அவன் அடைய வேண்டிய ஒன்றை இன்னும் அடையாததுனால இருக்கிறது. அப்போ இந்த இறை உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையான ஒரு தன்மையில நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம, அதை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்போ வாழ்க்கையினுடைய மையம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு மானுடனின் வாழ்க்கையினுடைய மையம் முக்தி பெறுவதாக இருக்க வேண்டும். அந்த முக்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இறை உணர்வை இந்த பிறவியில எப்படியாவது பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒருவர் ஆணித்தரமாக நம்பும் போது அல்லது அதை பின்பற்றும் போது கண்டிப்பாக இறைவனை பற்றியான ஒரு கோட்பாட்டை தெரிந்து கொள்வார். இறைவன் ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விளக்கம் கொடுப்பாங்க. உதாரணத்திற்கு, ஒரு உணவை, ஒரு சிற்றுண்டியை உண்ணக்கூடிய நபர்கள் ஒரு 10 பேர் உண்றாங்க அப்படின்னா, அந்த 10 பேருடைய கமெண்டும் அந்த உணவை குறித்து வேறு வேறு விதமாக இருக்கும். ஒருத்தர் ரொம்ப சூப்பரா இருந்தது, ஒருத்தர் உப்பு கொஞ்சம் குறையா இருந்தது, ஒருத்தர் உப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்தது, வேற எல்லாம் வெண்டாஸ்டிக்கா இருந்தது, வண்டர்ஃபுல்லா இருந்தது, பிரம்மாண்டமா இருந்தது, சான்ஸே இல்ல இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கமெண்ட் சொல்றது மாதிரி. ஆனா உணவு ஒண்ணுதான். அதே போல நம்முடைய இறை தன்மையை உணர்ந்த ஒவ்வொரு மகான்களும் அவரவர்கள் தெரிந்த மொழி, அவர்கள் தெரிந்த ஆச்சரியம், பாடல்கள் மூலமாக இறைவனை வெளிப்படுத்தினார்கள். அடியார்கள் எல்லாம் தேவார திருவாசகத்தின் பாடல்களை பாடி அவர்கள் இறைவனை வெளிப்படுத்தினார்கள். சிலர் அன்பின் உருவமாக இறைவனை வெளிப்படுத்தினார்கள். சிலர் இறைவனுடைய உருவத்தை ஒரு பொறுப்பு மிக்க ஒரு உருவமாக வெளிக்காட்டினார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாணியில வெளிக்காட்டினார். நபிகள் நாயகம் தன்னுடைய பாணியில வெளிக்காட்டினார். இப்படி ஒவ்வொரு நாமலிங்க அடிகளார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொன்னார். நம்முடைய சித்தர் பெருமக்கள் வெட்டவெளி பொட்டல் என்று அழைத்தார்கள். புத்தர் பெருமான் பரவெளி சூனியமாக அதை பார்த்தார். ஆனால் ஒரே விஷயத்தை அவர்களுடைய புரிதல், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய சிந்தனை தளத்துல ஒவ்வொரு விதமாக வெளிக்காட்டினார். ஆகவே ஒன்றுதான். ஆனால் அவர்கள் வெளிப்படுத்திய விதம், அதை வர்ணித்த விதம், அதை மொழிகளில் சொன்ன விதம் வேறுபட்டிருக்கலாம். ஆகவே மகான்களுக்குள்ள 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த இறைநிலை அல்லது இறை உணர்வு என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. அது நம்முடைய வாழ்க்கையினுடைய மையம் அதுவாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக நமக்கு எந்த துன்பமும் இல்லை. நாம் இறைவாக துன்பத்திலிருந்து வெளிப்பட்டு விடலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.